புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவனை இஸ்லாமில் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்ற நிலவட்டமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும், அனைத்து விஷயங்களையும், அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மனித சமூகம் இருக்கின்றது, அத்துன்யா உலகம் முழுவதும் இந்த மனிதனுக்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் என்பதாகும். ஆனால் இந்த மனிதன் ஆகிரத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். உலகத்துள்ள அத்தனை வஸ்துகளும் இந்த மனிதனுக்காக வேண்டிதான் நல்லா படைத்திருக்கிறார். மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் அனைத்து வஸ்துகளும் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துகின்றார். புது சீனத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சீனத்தை, அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். தன்னுடைய அடியார்களுக்காக உலகத்திலே எதையெல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்போ உலகத்தில் நாம் வெளியாக்குவது, வெளிப்படுத்துவது எல்லாம் இந்த மனிதனுக்காக வேண்டியது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு பேசக்கூடிய திறனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். அதனால்தான் மனிதனுக்கு அகராதிகளை பொருள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஹைவான் நாத்திக், பேசக்கூடிய ஒரு உயிரினம் என்பதாக சொல்லுவார்கள். மற்ற உயிரினங்கள் எல்லாம் பேசாதா என்று சொன்னால் பேசும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லுகின்ற பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்து பேசிய அந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அப்ப அவைகள் எல்லாம் பேசுமா என்று சொன்னால் பேசுமானால் மனிதன் மட்டும்தான் விலகி பேசக்கூடியவர். மனிதன் மட்டும்தான் பல விஷயங்களை அறிந்து ஆற்றலோடு பேசக்கூடிய தன்மை உள்ளவர் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் சொல்வார்கள், மனிதனுக்கு அகராதியிலே பொருள், அரபியிலே பொருள் சொல்லுகின்ற பொழுது ஹைவான் நாத்திக், பேசக்கூடிய உயிரினம் என்பதாக சொன்னார். இது பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல், ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன மினல் பயானி லஸ்ஸிஹரா என்பதாக சொல்வார்கள். பேசக்கூடிய அந்த பேச்சிலே, பயானிலே வசீகர தன்மை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்களை கட்டி போடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் பேசக்கூடிய திறனை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால் லட்சக்கணக்கானவர்கள் எல்லாம் அந்த பேச்சை கேட்டு அழ ஆரம்பித்து விடுவார்கள். உள்ளம் திரும்பி விடுவார்கள், மனம் மாறி விடுவார்கள். அல்லாஹ் அந்த பேச்சுக்கு உண்டான ஒரு ஆற்றலை எல்லாம் தருகிறார், வசீகர தன்மையை எல்லாம் தருகிறார். எனவே பேச்சுக்கு என்ற அந்த சிறப்பு இருக்கிறது. சில வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், சமூகத்தில் இன்று நிலைத்து நிற்கக்கூடிய பல வார்த்தைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்திலே அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் சொல்வார்கள், ஏன் இந்த மக்கமா நகரமே உன்னை எதிர்த்து போராடுகிறது, நீ ஏன்
இந்த புதிய இஸ்லாத்துடைய கொள்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், விட்டுவிடலாம் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் அற்புதமான ஒரு பதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வலது கரத்திலே சூரியனை கொடுத்தாலும் சரி, எனது இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் சரி, நான் இந்த தீனை பரப்புவதை ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். சூரியனை வலது கரத்தில் கொடுத்தான் என்று சொன்னால், எனக்கு நீங்கள் கஷ்டத்தை சூரியனை போன்று கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, சிரமங்களை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தொல்லைகளுடைய உச்சத்திற்கு போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த ஏகத்துவத்தை கனிமாவை எடுத்துரைப்பதை விடமாட்டேன் என்று சொன்னார்கள். சந்திரனை இடது கையில் கொடுத்தாலும் என்று சொன்னால், எவ்வளவுதான் நீங்கள் ஆசை காட்டினாலும் சரி, ஆசை வார்த்தைகளை மக்காவிலே உள்ள குஃபார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள், எங்கே மக்கமா நகரம் எல்லாம் முஸ்லிமாக ஆகிவிடுவார்களோ, இது இஸ்லாமுடைய நகரமாக மக்கா ஆகிவிடுமோ என்றெல்லாம் பயந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுகின்றார்கள். முஹம்மதே, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், அத்தனையும் நாங்கள் தருகின்றோம். உங்களுக்கு செல்வங்கள் வேண்டுமா, உங்களுக்கு எவ்வளவு செல்வங்களை வேண்டும் என்று சொல்லுங்கள், மக்கமா நகரத்தில் அத்தனையும் எடுத்து வந்து நாங்கள் உங்களிடத்திலே கொட்டுகிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு தங்கங்களையும் எடுத்து கொட்டுகின்றோம். அல்லது உங்களுக்கு பெண்கள் வேண்டுமா சொல்லுங்கள், பல நாடுகளில் இருந்து பெண்களை நாங்கள் வரவேற்கின்றோம், நீங்கள் விரும்பிய பெண்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நவுதுபில்லாஹ், பாதுகாக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இப்படி எல்லாம் பேசுகின்றார்கள் குஃபார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக வேண்டி, குளிர்ச்சி படுத்துவதற்காக வேண்டி, எனது இடது கரத்திலே நீங்கள் சந்திரனை வைத்தாலும் சரி, நான் ஒரு பொழுதும் இந்த ஏகத்துவத்தை நான் விடமாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. எனவே எவ்வளவு ஆசை வார்த்தைகளை அவர் கூறினாலும் சரி, அதற்கு மேல் அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்காவிலே உங்களை நாங்கள் தலைவராக ஆக்கி விடுகின்றோம், ஆனால் நீங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். எனவே யாரும் அசைக்க முடியாத என்றென்று நிரந்தர தலைவராக உங்கள் ஆக்குகிறோம் என்ற ஆசை வார்த்தைகள் சொல்லும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் நான் அதை விடமாட்டேன் என்பதற்கு இந்த வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நிறைய பல விஷயங்கள் இருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, பேசக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு அல்லாஹ் சிறப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நபிமார்கள்ல கூட அந்த கலையை அதிகமாக அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர்களிடத்தில் அந்த பேசக்கூடிய அந்த வசீகரத்தன்மை அவரிடத்தில் இருந்தது. பல பேர்கள் அவருடைய பேச்சினால் வசீகரிக்கப்பட்டார்கள் என்பதாக நாம் வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களே சொல்வார்கள், நபிமார்களே சிறந்த பேச்சாளர் யார் என்று சொன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை தன்னுடைய சஹாபாக்களுக்கும் அந்த கலைகளை நல்ல முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நளினமாக பேச வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டு வந்த ஒருவர் மதீனாவிலே பிடிபட்டார். பிடிபட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க, பல்லெல்லாம் உடைச்சு எடுத்தது என்னுடைய பல்லெல்லாம் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே வேண்டாம், இவருடைய பேச்சாற்றல் வசீகரத்தன்மை உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும் என்பதாக சொன்னார்கள். அது என்னவோ பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை போன்று இஸ்லாத்திற்கு வந்தார். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த அந்த குழப்பங்கள், முஸ்லிம் மத்தியில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வாக அவருடைய ஒரே ஒரு பயான் இருந்தது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் பேசிய அந்த வார்த்தை தான்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை வணங்குகின்றீர்களா? ரசூலை நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று சொன்னால் இந்த ரசூலை இறந்ததற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுக்குள்ளே அடிப்பு கொள்ளுங்கள், மதம் மாறி சென்று விடுங்கள், இது வேணாலும் சென்று விடுங்கள். ரசூலுடைய ரப்பை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அவன் ஹயாத்தானவன், இன்றும் ஹயாத்தா இருக்கான், என்றென்றும் ஹயாத்தானவன். அப்படிப்பட்டவனை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் இந்த ரசூல் இறந்ததற்காக வேண்டி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சந்தேகித்துக் கொள்ளாதீர்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி அற்புதமான ஒரு பயானை விளக்கத்தோடு அவர்கள் சொல்லுகின்ற அந்த பயானை கேட்டதற்கு பின்னால் பல பேர்கள் சாந்தமடைந்தார்கள், பல பிரச்சனைகளுக்குண்டான முற்றுப்புள்ளி கிடைத்தது என்பதை அன்பிற்குரிய மக்களை நாம் பார்க்கலாம். எனவே பேசக்கூடிய அந்த வார்த்தை அது அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு மனமாற்றத்தை இது ஏற்படுத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு வசீகரத்தை இந்த பேச்சின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை கண்காணிக்கக்கூடியவர்கள் இரண்டு ரகீபுகள், அதை கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்து நீங்கள் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார். எனவே பேசுகின்ற பொழுது கவனம் வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் கூட சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பதாக சொல்வார். நெருப்புல பட்டு காயமாயிடுச்சுன்னு சொன்னால் அது கொஞ்ச நாள் ஆறி போயிடும், முடிஞ்சு. அதே நாவினால் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, மனிதனுடைய உள்ளத்திலே காலங்காலமாக என்றென்றும் அது நிலைத்து இருக்கக்கூடியதாக. எனவே தான் அது சீக்கிரத்தில் தான். எனவே பேசக்கூடிய அந்த வார்த்தைகளிலே கவனம் வேண்டும் என்பதை நமக்கு பெருமக்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போல இதற்கு முன்னால் எத்தனை பேர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்திருக்கின்றார்கள். பெரும் பேச்சாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் பல பேர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போல அரசியலிலும் பல பேச்சாளர்கள் இருந்திருக்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்களை கொண்டு இன்னும் பல பேர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது பேசினாலும் சரி, எங்கே பேசினாலும் சரி, மேடையிலே பேசினாலும் சரி, தனியாக பேசினாலும் சரி, எந்த கூட்டத்தில் பேசினாலும் அந்த பேச்சுகளை யாரும் காயப்படுத்தாத வசீகரமான அந்த பேச்சு ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் சமீப காலங்களிலே தேர்தலுக்காக வேண்டி பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேச்சுகள், மிக மோசமான பேச்சுகளை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள். மிக மோசமான கடுமையான வார்த்தைகளை கொண்டு உண்டான பேச்சுகள். அந்த பேச்சினுடைய திறன் என்பது, வசீகரத்திறன் என்பது பல பேருக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே தான் அல்லாஹ் ரசூல் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வசீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பேசுவதாக இருந்தால் குல் கைரன், நீ பேசு. அப்படி இல்லையா, அப்படி இல்லை என்று சொன்னால் நீ அமைதியாக இருந்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசினா நல்லது பேசு, இல்லைன்னா பேசாமலே விட்டுன்னு சொன்னாங்க. அப்போ பேசாமல் இருப்பது, மௌனமாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை, ஒரு சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அவருடைய தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் அமைதி காத்திருக்கிறார்கள். ஏதாவது நாம் தவறுதலாக பேசிவிடுவோம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அப்படின்னு என்ன செய்வாங்க, பல நேரம் வாங்கி மூடியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள். அதனால்தான் வடநாட்டில் ஒரு மதரசாவில் ஒரு மாணவருக்கு ஒரு ஹஜ்ரத் சொல்வார், புதுசாக சேர்ந்த அந்த மாணவனிடத்தில் ஹஜ்ரத் சொல்வார், உன்னுடைய பேச்சு நீ குறைத்துக்கொள், பேசாத அமைதியே. அதே போன்று அவரும் என்ன செய்யறான்னு சொன்னா அமைதியாக இருக்கிறார். ஒரு நேரம் வருகின்ற பொழுது ஹஜ்ரத் அவர்கள் அந்த மாணவரை அழைத்து செல்வார். குர்ஆனுக்கு நீ தஃசீர் செய்ய வேண்டும் என்று பள்ளிவாசலிலே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மாணவர் பள்ளிவாசலிலே தஃசீரை அவர் ஆரம்பிக்கின்றார். தஃசீருடைய பயானை ஆரம்பித்த உடனே
அவருக்கு அதிகப்படியான அந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்தார்கள். இந்த உஸ்தாதுக்கு என்ன ஒரு கராமத்து பார்த்தீங்களா? ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இப்படி அழகாக பேச வைத்து விட்டார் என்பதாக சொன்னார். இது எதற்கு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையின்படி யார் அமைதியாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பல நாணங்களை பல விஷயங்களை அவருடைய உள்ளத்தில் எல்லாம் போடுகிறார். பல பேருக்கு பார்த்து சொன்னால் லவலவலமா பேசிக்கிட்டே இருப்பார். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுவதில்லை. யார் மௌனமாக அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அறிவு ஆற்றலை அதிகப்படுத்தி தருகிறான் என்பதாக பெருமக்கள் சொன்னார்கள். எனவே அந்த அறிவு ஆற்றல் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வாய் மூடி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். எனவே தான் ஆகிரத்திலே கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதன் அதிகமாக கவலைப்படுவது எதை கொண்டு என்று சொன்னால், இந்த நாவை வச்சுக்கிட்ட நான் சும்மா இருக்கலாமே, இந்த நாவினால் எனக்கு எவ்வளவு பெரிய கெடுதி ஏற்பட்டு விட்டது என்று நாவை பற்றி தான் அவன் அதிகமாக கவலைப்படுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார்கள். எனவே பல நேரங்களிலே நாம் நல்ல காரியங்களை நல்ல விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும். சில நேரங்களில் நாம் இதனால் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் மௌனமாக இருந்து விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லுகிறார்கள். அதில் மிகப்பெரிய கயிறு இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், 2 விஷயங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொடைக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், 2 உதடுக்கு மத்தியில் உள்ள அந்த நாவையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொர்க்கம் செல்வதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நல்ல அக்லாக்குகளை நற்குணங்களோடு நாம் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தார். ஆமீன் ஆமீன்.